ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நமஸ்காரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பின்னாடி பார்த்துருப்பீங்க எங்களோட பாஸு. சரிங்களா, இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். எதுக்காக பெங்களூருக்கு வந்தேன்னா என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காக நான் வந்தேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இங்கே வந்து நிறைய பேர் புறா விட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல புறாங்களாம் விட்டுருக்காங்க. அதில் எனக்கு அண்ணாங்கிற சில பேர் இருக்காங்க. அவங்க புறாலாம் உங்களுக்கு காட்டணும். சரிங்களா, ஸோ அதனால தான் இந்த வருஷம் யார் யார் என்னென்ன புறா விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி பார்த்ததில் சில பேர் நிறைய பேர் விட்டுருக்காங்க. அதில் நான் இந்த அண்ணாவை வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஆல்ரெடி நான் இந்த அண்ணாவை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பார்த்துங்க. ஆக்சுவலி வந்து இவரோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இவர். ஆக்சுவலி என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல புறா விட்டார். இன்றைக்கி வந்து நல்ல பேர் வச்சுருக்காரு அண்ணன். சரிங்களா, ஆக்சுவலி இவரை நான் வீடியோ பண்ணியிருக்கேன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நான் கேட்டேன், நான் பெங்களூர் வந்திருக்கேனே, உங்களை பார்க்கணுண்ணே, நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாப்பா என்னப்பான்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் வேலையை எடுத்து வச்சுட்டு எனக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் இப்போ நம்ம ரொம்ப இது பேச வேண்டாம், நான் டேரெக்டாக அங்கே போயிடுறேன். ஸோ ಮಿಸ್ ಯು ಬಾಸ್. ನಾವೆಲ್ಲ ತುಂಬ ನಿನ್ನ ಮಿಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಹೃದಯ ನೀವು ಇರ್ತೀರಾ. ஸோ எங்களோட கனடா பாஸ் இவர். சரிங்களா, ஸோ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்களா, அவர் வீட்டுக்கு நான் போய் கிளம்பிட்டு அங்கே நான் உங்களுக்கு புறா எல்லாமே காட்டுறேன். அவர் என்ன டைம் விட்டுருக்காரு எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் தான் பிரசாந்த், வெல்கம் டு பெட்ஸ் வேர்ல்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு லாஃப்ட்டுக்கு. அண்ணா ஆந்தவே வந்துட்டுருக்காரு. இந்த லாப்டாப் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அண்ணனை மீட் பண்ணது. அப்போ தான் நான் பீக் ஆகிட்டுருக்கேன். அந்த நம்ம யூடியூப் வந்து ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. எனக்கு அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு அந்த பெரிய தூக்கி விட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை போட்டு தான். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். லொக்கேஷன் மட்டும் சொல்கிறேன், ஆடுகுடி. சரிங்களா, அதுக்கப்புறம் லாப்டாப் பாருங்கள். ஜஸ்ட் லாப்டாப் காட்டுறேன், தெரியுங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க. ஸோ இதான் லாஃப்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சத்திரி மேலே இருக்குது. சரிங்களா, இது இவ்வளோ பெரிய சத்திரி. இப்போ தெரிஞ்சிருக்கோம் யார் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு தெரிஞ்சிருக்கோ கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அண்ணா வந்துட்டு இருக்காரு, மீதி பார்க்கலாம். புறாவை போய் பார்க்கலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அண்ணா வந்தாச்சு. யாருன்னு நான் காட்டுறேன். நீங்கள் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் காட்டுறேன். ஸோ அண்ணா நல்லா இருக்கீங்களா? சரி அண்ணா. ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, 2 வருஷம் பின்னாடி பார்த்த பரத் அண்ணனுக்கும் இப்போ இருக்கிற பரத் அண்ணனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சரிங்களா அண்ணா? இப்போ ஒரு இந்த வருஷம் நம்ம ஒரு 12 ஹவர் விட்டுருக்கோம். 12 ஹவர் 27 நிமிஷம் நம்ம விட்டுருக்கோம். இல்லை 12 ஹவர் 20 நிமிஷம். சரிங்க, 20 நிமிஷம். எனக்கு என்ன தெரியுமாண்ணா, என்னோட ஒரே ஒரு கேள்வி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரத்துக்கும் இப்போ இருக்கிற பரத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன சொல்ல வரீங்க? ನಾನು ವ್ಯತ್ಯಾಸನಕ ಯಾರ್ಯಾರು ಎಬ್ಡಿ ಅಂತ ನಮ್ಮ ಚೆಂಜಿಕಿನೇ ಓಕೆ. ಯಾರು ಯಾವ ಥರ ಅಂತ ಗೊತ್ತಾಗೋಯ್ತು. ಸರಿ. ಒಂದು ನಮ್ಗೆ ಯಾರು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಲ್ಲ, ತುಂಬ ಪಾಠ 4 ವರ್ಷದಲ್ಲಿ ತುಂಬ ಪಾಠ ಕಲ್ತ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ಅಕ್ಕಿ ಬಿಡೋದ್ರಲ್ಲಿ ಒಂದು ತುಂಬ ನನಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಈ ವರ್ಷ. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ಆಮೇಲೆ ಅಕ್ಕಿನೂ ನಮ್ಗೆ ಸಾಥ್ ಕೊಟ್ಟಿದೆ. 4 ವರ್ಷ ಅಕ್ಕಿ ಇದ್ದಿಲ್ಲ. ಓಕೆ ಅಣ್ಣ. ನಾವೇನೇ ಡ್ಯೂಟಿ ಮಾಡಿದ್ರೆ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ನಾವು ಅಕ್ಕಿನ ಕರೆಕ್ಟಾಗಿ ರೂಟಿಗೆ ಎತ್ಕೊಂಬರಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. ಸರಿ ಅಣ್ಣ. ಇವಾಗ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಕ್ಕಿ ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಅಕ್ಕಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಿಡ್ತಾ ಇದೀವಿ. 5 ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಈ ವರ್ಷ. ಓಕೆ ಓಕೆ. ಅದೆಲ್ಲ 5 ವಾರ ಮೇಲೆ 5 ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ஓகே அண்ணா, நான் ஒன்றே ஒன்று இந்த யூடியூப் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன், பெருமைப்பட்டுக்கிறேன். ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பரத் அண்ணா 11 ஹவர் 47 நிமிஷம். 47 நிமிஷம் தாம்பரால் புறா. அந்த புறா நான் இங்கே வந்து பார்த்தேன். 7 கல்லி பட்டாங்க. சரிங்களா? அந்த வீடியோவில் நான் லிங்கே தரேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்க. அப்போ எப்படி இருந்தார் அண்ணன், இப்போ எப்படி இருக்காருன்னு பாருங்க. வயசு இல்லை அண்ணன், நல்லா இதாயிடுச்சு. ஆனால் இன்னொன்று என்னன்னா, என்னோட வளர்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட வளர்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எதுக்குன்னா, நான் உங்களை வீடியோ பண்ணும்போது அதான் பிகினிங், உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங். ஆக்சுவலி இப்போ நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நான் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ என்னன்னா, அண்ணன் கிட்ட நான் ஒன்று கற்றுனேன் ஃப்ரெண்ட்ஸ். 9 ஹவர், 10 ஹவர், 11 ஹவர், 12 ஹவர். ஒரே ஒரு கேள்வி தான் அண்ணே, 13 ஹவர் எப்போ டச் பண்ண போறீங்க? இல்லை பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாம். கண்டிப்பாண்ணே. ஏன்னா எதுக்குன்னா, போன தடவை நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் 12 ஹவர் தாண்டணும்னு சொன்னீங்க. கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் விட்டாச்சு, அதை காமிச்சு ஆச்சு நீங்கள் யாருன்னு. கண்டிப்பா அடுத்த இன்டர்வியூ நான் வருவேன். 3வது இன்டர்வியூ உங்களுக்கு 13 ஹவரே நீங்க அந்த ரெக்கார்ட் அடிக்கணும் திருப்போம். சரிங்களா? ஆனா என்னன்னா, போன டைம் நம்ம தாம்பரால விட்டோம். அதோட ஜாதிகளை நம்ம காமிச்சோம். இருந்தாலும் இந்த டைம் நம்ம காட்டுவோம் அவனை. இந்த டைம் நம்ம எந்த புறா விட்டோம், அதோட சின்ன ஒரு இது வீடியோல சொன்னாவே ரொம்ப பேஜாராகுது. ஓகே. ஆனா பேஜார் பண்ணிட்டு நம்ம பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்களாம் பேதர் பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை. சரியாண்ணே. நம்ம திருவள்ளாட்சி இல்லையா, ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்று இருக்குது. ஓகேண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பையன் தான் இது. ஓகேண்ணே. பையன் தாச்சு. அந்த புறா கூட இந்த வாட்டி போயிடுச்சு. அந்த புறா சரிங்கண்ணா ஒரு 10 வருஷம் ஆடிச்சு. புறா கூட அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரெக்கி எடுத்து இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அது யாரும் வாபஸ் தரல. நான் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் தெரியும் அது. ஓகே. அது வந்து அது பையன் தான் இது ஆடிட்டு. ஓகே ஓகே. அண்ணா அவனை காமிச்சு கொடுக்கலாமா அந்த சாம்பியனை? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து புறா பறந்துச்சு இல்லைங்களா? இப்போ அண்ணன் சொன்னார் அந்த திரைவாள் லைனு, அந்த புறாவை நான் காட்டுறேன். அண்ணாவே இதை பற்றி சில விஷயம்லாம் சொல்லுவார். எப்படி புறா பறந்துச்சு, அவர் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணார், இந்த சக்ஸஸ் எப்படி ஆச்சுன்னு அதை காமிச்சு கொடுக்க சொல்கிறாங்க. அது பேரண்டெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். புறாங்களாம் ஒரு பழைய புறா இருக்குது தாம்பரம்லாம் நான் காமிச்சு தரேன். சரிங்களா? இப்போ சேட்டை போல இந்த ரேக்தார் தான். ஓகேண்ணா. இது ஒரு சைடில் 9 திரி வேணும்னா பார்க்கலாம் நீங்க. ஓகே ஓகே ஓகே. பாரு மெயின் திரி இல்லை. ஓகே 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 ஓகே. இங்கே கலர் எல்லாம் போட்டுக்கிறது தெரியும். அப்படின்னா அந்த பக்கம் 10, இந்த பக்கம் 9. ஆமாம். சரிங்களா? அப்படின்னா 19 ரெக்க. சரிங்களா? ஓகேண்ணா. இவனோட இவனை எப்படி என்ன ரெடி பண்ணீங்க நீங்க? இவனை இல்ல ஒண்ணு ரெடி இல்ல, விட்டா சும்மா நீட்டா ஒரு 10 நாளுக்கெல்லாம் டைம் வந்துடும். 6 ஹவர் 7 ஹவர் டைம் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. 10 ஹவர் மேல நீட்டா ஆடி. ஓகே. ஆனா போன டைம் உங்ககிட்ட இல்ல புறாங்கலாம், இந்த டைம் இருந்திருக்கு. சரிங்களா? இவனை நீங்க இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பீங்க. இவனை ட்ரெயின் பண்ணிற விதம் இருக்கு. இவன் வெயிலுக்கா இல்ல காத்துக்கா இல்ல இவனோட பாஜி எல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அதை பத்தி சின்ன விஷயம் நான் சொல்றது எனக்கு. போன வருஷம் கொஞ்சம் மழைக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த வருஷம் 12 ஹவர் 20 நிமிஷம் ஆடும்போது மழை காத்து நல்லா இருந்துச்சு. மழையெல்லாம் ஒண்ணு இருந்துக்கல, மழை வெயிலெல்லாம் ஒண்ணு இருந்துக்கல. ஆனா திருப்பி 3 நாள் விட்டு திருப்பி புறா விட்டா 12 ஹவர் 8 நிமிஷம் ஆச்சு. அந்த டைம்ல வந்துட்டு மழைனா மழை, பெங்களூர்ல எல்லாரும் புறா உட்காந்துச்சு. இவன் மட்டும் அந்த மலையில கூட நல்லா ஆடி கொடுத்தான். நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நானும் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலி அண்ணாக்கு 12 ஹவர் ரீச் ஆனோன்னா அண்ணாக்கு ஃபோன் பண்ணி நான் அவருக்கு கேட்டுட்டு விஷ் பண்ணேன் நான் ஆக்சுவலி. ஆனா ஆக்சுவலி இவனோட ஸ்டார்டிங் டைமிங் ஒன்று இருந்துச்சுல்ல, அது என்ன டைம்ல இருந்து என்ன டைமுக்கு அவன் வந்தான்? ஸ்டார்டிங் விட்டும் போது ஒரு 20 நிமிஷம் 1/2 ஹவர் 1 ஹவர் கிட்ட வருவான். ஓகே அண்ணா. சடனா 3 ஹவர் 4 ஹவர் டைம் வந்துடுறான். ஓகே அண்ணா. நம்ம என்ன பண்ணோம், 3 ஹவர் 4 ஹவர் இருக்கும் போது இந்த பறவை உடான் எடுத்து வந்துடும். ஓ சூப்பர் அண்ணா. விட்டு 5 ஹவர் 6 ஹவருக்கு உடான் எடுக்கிறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. இந்த பறவை 3 ஹவர் 4 ஹவர் வந்த உடனே சடனா டேட் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த வீக் இருக்கோ அது ஒரு வாரம் விட்டு தான் எடுத்துன்னு வருது. ஓகே ஓகே ஓகே. புரியுதுண்ணா. உங்களுக்கே இவன் ஒரு டைம் வந்து இந்த பீக்கப் வந்துருச்சுன்னு சொல்றீங்கண்ணா. இப்போ நான் சொல்றது என்னன்னா,
இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இந்த டைம் வரைக்கும் வரணும் வந்து எல்லாம் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. இப்போ ஒரு புறாவை இந்த டைமுக்கு வரும்போது இந்த மாதிரி ரூட்டுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யங்ஸ்டருக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றாங்க, புறா இன்னும் ஓப்பன் ஆச்சுன்னா புறா ஜாதியில் இருக்கணும். சரி, புறா ஆடணும்ட்டு மைண்டில் இருக்கணும். புறா 2 ஹவர் புறா 3 ஹவர் புறா நம்ம லாங் டைம் விட்டுறலான்னா அதெல்லாம் போய் கதை. ஓகே, புறா நீட்டா புறா ஜாதியிலேருந்து புறா ஆடினாக்கா ஓகே, அது வந்துட்டு கரெக்டாக ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தாக்கா ஓகே ஓகே 3 ஹவர் 4 ஹவர் வந்துச்சானாக்கா ஓகே 3 ஹவர் 4 ஹவர் வந்துச்சானாக்கா அது ரெஸ்ட் கேட்கும். ஓகே ரெஸ்ட் கேட்கும் போது அது விடாது, 2வது விடானா 3வது விடானா. ஓகே, எனக்கா வீடுலாம் அதெல்லாம் சொல்றதுக்கு கஷ்டம் இருக்குது. அதுக்கு புரியுது என்ன புறா பார்த்து தான் நம்ம யோசனை. அதுனா கரெக்ட் தானே. ஆனா யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல முடியும்னாக்கா, நம்ம சின்னவங்க தான் கண்டிப்பா. ஆனா யங்ஸ்டருக்கு என்ன சொல்றவங்கனாக்கா, புறா வெயிட் பண்ணும், திங்க் பண்ணும். உனக்கு தெரியாத யார்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. நல்ல விஷயம் எல்லாம் பண்ணா போகாதீங்க. புறா பால் பண்ணிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. எல்லா டைம்ல பார்த்துக்கோங்க. 7 ஹவர் 8 ஹவர் 9 ஹவர் புறா ஆடி இருக்கும். சீல் டைம்ல மட்டும் புறா பாடுறது. ஆமா, அது ஏதாவது ஒரு எதனால எதனா ஒன்று என்ன பண்றாங்க திரும்ப யாரும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணிடுங்க, நைட்ல கொஞ்சம் அது பண்ணிடுங்க, காலையில் இது பண்ணிடுங்கன்ட்டு. ஆனா கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்ட கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க விட்டுருக்கீங்களா புறா? ஆமா. இது மட்டுமா இல்ல சிங்கிள்ஸ் எதுனா விட்டீங்களா? இந்த கலர் டோர்னமெண்ட்டுக்கு அந்த மாதிரி எதுனா விட்டீங்களா? கலர் விட்டுங்க. சரியாண்ணே. 5 கலர் டோர்னமெண்ட் கட்டிங்க. ஓகேண்ணே. அதுல புறா எதுன்ட்டு காமிக்கிட்டே இருப்போம். சரிங்கண்ணா. ஓகே, சொல்லுங்க. இது மாமூலி வீடியோல பாத்துக்கீங்களா? சரியாண்ணே. ஆமா, ரேக்தார். இப்போ பறந்த புறா. ஒரு சைடு 9 திரு. ஆமா ஆமா ஆமா. ஒரு சைடு 10 திரு. சரியாண்ணே. இது 12 வருஷம் ஆச்சு. ஓகே. இது ஓகே ஓகே ஓகே. அப்புறமா நம்ம ரோஷன். சரியாண்ணே. இது வந்துட்டு 7 ஹவர் 19 நிமிஷம் ஆச்சு. 7 ஹவர் 19 நிமிஷம். ஓகேண்ணே. ஓகே ஓகே ஓகே. இது வந்துட்டு நம்ம பாபு பையன் எடுத்துன்னு வந்து, நம்ம பாபு. பாபன். அவர் எடுத்துன்னு வந்து அவர் ஃப்ரெண்டு நம்ம சந்தோஷ் இருக்கிறாரு. சரிங்க. பன்னர்கட்ட ரோட்ல. சரிங்க சரிங்க. ஓகே. அவங்க கொடுத்து இருந்தது பரா. ஓகே ஓகே. இது வந்துட்டு மக்ஷி. சரியாண்ணே. இது பேர் சலக்னின்ட்டு. ஓகே. இது ஒரு 5 ஹவர் ஆச்சு. நாத்துக்கு சலுக்கு நீ இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா அது செத்ரிகிட்ட வந்த உடனே ஓகே ஃபுல்லா ரைஸ் ஆயிடும். ஃபுல் மேல. ஓகே ஓகே ஓகே. ஒரு தேங்காய் மரத்து மேல போய்டும். ஒரே ஒரு பாஜி எடுத்து தேங்காய் மரத்து போவோம். சரியாண்ணே. ஓகே ஓகே. அதான் இது பேர் சலக்னி. இது முரளியானா வீட்டு. சரிங்கண்ணா. போன வருஷம் அவர் கொடுத்துருந்து நம்ம ஒரு ரெக்கை வச்சிருந்தோம். ஓகே. அப்புறமா இன்னொரு 4 கல்லி பட்டா ஒன்று ஆச்சு. ஓகே ஓகே. 7 வருஷம் சில்லற. அப்புறமா நம்ம ரேக்தார் கொஞ்சம் எதே ஊத்த வந்துட்டு ஆடல பாவோம் ஒரு 2 வாரம். ஓகேண்ணா. அப்புறமா பாருங்க இது ஆடிந்து ரக்கியோட இருக்கு. திருப்போட் நிச்சு. ஓகே. ஆனா சில்க் திருப்போச்சு. ஓகே ஓகே ஓகே. அடிச்சிச்சு. பாருங்க இப்போ 5 கல்லி ஆகிக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ 5 கல்லி ஆகிக்குது பரா. அப்ப ஆடும்போது 4.5 கல்லி ஏதோ இருந்துச்சு. 4.5 கல்லி. இது எவ்வளோ பண்ணிச்சு புறா? இது 7 ஹவர் 6 நிமிஷம் ஆடிக்குது. எல்லாமே 5 ஹவர் பிளஸ் தான் ஆயிருக்கு. எல்லாம் 5 ஹவர் பிளஸ். வாட்டி நம்ம ரேக்தார் வந்துட்டு எதே ஊத்தா வந்துட்டு பாவம் ஆடல. 1 ஹவர் சரி. ஓகே. அது என்ன பண்ணா? அதான் 12 ஹவர் அடிச்சு கொடுத்துச்சுல, அது போதும் விடுங்க. அது டைம் என்னன்னா போதே. சோ பாஜி நான் கொஞ்சம் சரியா இல்லன்ட்டு வாழல இஷ்டு. கண்டிப்பா. இதுல ஒரு என்னன்னா புறாவை நம்ம கரெக்டா சுதாரிச்சோம்னா அதோட வேலை அது பண்ணிடுது இல்லையாண்ணே? சும்மா பறக்காத புறாவை எதே ஊத்தா வந்துச்சு நெஞ்சு வலி, அதை ரெடி பண்ணிட்டு நீங்க 12 ஹவரே புறா பறக்க வச்சிட்டீங்க. அதான் அந்த இதுதான் அந்த ஷோக்கு. அதுதான் பார்க்கணும். புறா என்ன பண்ணோம், ரெடி பண்ணோம், கரெக்டா தான் வேலை பண்ணோம். கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்டா இல்லாத வேலை எல்லாம் பண்ணாக்க புறா எப்போ ஈஸியா பறக்குது. உண்மைதானே. என்னன்னா போன டைம் வந்து நம்மளுக்கு தாம்பரன், சரிங்களா? இந்த டைம் வந்து ரேக்தார். ஆமா. தாம்பரல் இருக்கான் இல்லையா? அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் அதை சொல்ல வரீங்க? இது என்ன சொல்ல வரேனாக்கா, எப்பவுமே இருந்தாலும் நம்ம தாவடிக்கு ஃபர்ஸ்ட் யார் ராஜானோ அவதான் ராஜா. புரியுது. தாம்பரல் தான் இப்ப கூட ராஜா தான் நம்மளுக்கு. கண்டிப்பான. ஆனா நம்ம இப்ப ஒண்ணும் இல்லாத டைம்ல நம்மளுக்கு சாத் கொடுத்து வந்தோம் இவன். கண்டிப்பான. இவன் அவனுக்கான ஒரு கை மேலே இருக்கிறாரு. ஓகே ஓகே. 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். ஏன்னா அவன் தாம்பரல் வந்து 20ல ஆடினான். இவன் 19ல ஆடினான். அப்போ அவனை விட ஒரு அடி இவன் கொஞ்சம் முன்ன போயிட்டான். சரி. ஆனா 2 பேருமே ரோசக்காரங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா. சரி கண்டிப்பா. ஏன்னா எதுக்குன்னா அவனுக்கும் டைம் கிடைச்சுன்னா அந்த 12 ஹவர் அவன் அப்பயே ஓடிச்சது. 7 கல்லி பட்டால் ஆடி. கண்டிப்பாண்ணே. ஏன்னா அன்னைக்கு நான் 6 மணிக்குள்ளானதான் இன்னும் சரிப்பா. நாம என்ன எக்ஸ்ட்ரா பண்ண எப்பவுமே 6 மணிக்குள்ள இல்ல. வேண்டாம் வந்து 7 மணிக்கு விட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அது 7 மணிக்கு கொஞ்சம் டைம் கம்மி இருக்கும்போது உக்காந்துச்சு. ஓகே. நம்ம அதே 6 மணிக்கு விட்டுருந்தாக்கா கண்டிப்பா 13 ஹவர் கொஞ்சம் கிட்ட ஆயிடும். ஆனா நம்ம தாம்பரல் விட்டோம்ல, அது எந்த டோர்னமெண்ட்டுக்கு, இவன் எந்த டோர்னமெண்ட்டுக்கு பிறந்தான்? அது வந்துட்டு அப்போல வந்துட்டு டோர்னமெண்ட்னாக்கா களிமண். ஓகேண்ணே. அந்த இது ஸ்டார் டோர்னமெண்ட். சரிங்கண்ணா. ஓகே. அந்த டோர்னமெண்ட், பாவி டோர்னமெண்ட், ஓகே. அப்புறமா ஹரி டோர்னமெண்ட், சிலிகான் சிட்டி. ஓகே ஓகே ஓகே. 4 டோர்னமெண்ட் ஆடிந்து. ஓகே ஓகே. இப்போ இது வந்துட்டு
ஒன்று புலிசினா டோர்னமெண்ட்டு, ஓகே அப்புறம் ஹரி டோர்னமெண்ட்டு, அது பெங்களூர் பிஜன் ராயல்ஸ் அவங்க. அப்புறமா பாபியனா டோர்னமெண்ட் ஆடிக்குது, சாமுண்டேஸ்வரி ரமேஷ் நகர் அந்த டோர்னமெண்ட் ஆடிக்குது. ஓகே. அப்புறமா விஷ்ணுமரம்மா பசவராஜ் சரியாண்ணே இப்போ 2வது வருஷம் அது நடக்க சூப்பராக நடக்கும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஓகே. இன்னும் பிடிஎம்ல வெயிட் கலர் டோர்னமெண்ட், ஓகே. அந்த டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட்டும் ஆடிக்கும். அப்ப அவனை விட இவன் கொஞ்சம் அதிகமா ஆடி இருக்கான். போய் சொல்லக்கூடாது, 2 பேர் சொல்ற மாதிரி இல்ல. ஓகே. ஆனா என்னக்கா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இருந்தாலும் தாம்பரால நம்ம ரெகுலர் திருவாள் தான். கண்டிப்பா அது விட்டா நெக்ஸ்ட் இவரு அவன் அப்படியே கொஞ்சம் காட்டி கொடுங்கண்ணே. ஏல்கல்லி பட்டல் ஆடிந்து இவரு. ஓகே ஓகே. ஆல்ரெடி வியூவர்ஸ் எல்லாம் ஏல்கல்லி பட்டல் ஆடிந்தெல்லாம் பார்த்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி என்னன்னா இவன் தான் போன தடவை அண்ணாக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த புறா இது. ஆக்சுவலி 7 கல்லி பட்டா அவன் ஆடும்போது வந்து 7 கல்லி புட்டா. ஆனா இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வயசானா இருக்கும்? இது 1.5 தஸ்தா. அப்பனா எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து அப்பவே பேர் பண்ணிட்டான். சரிங்களா? அவனுக்கான பேரு புறா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐஸ்கிரீம் பாருங்க. ஸோ அண்ணா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புறாங்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ மெயின் வந்து அண்ணா இன்னொரு விஷயம் நான் கேட்குறேண்ணே, உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சொல்லலாம். இல்லை சரிங்களா? யங்ஸ்டருங்க எல்லாருமே இப்போ கேட்குறது என்ன தெரியுங்களா, புறாங்களை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அது ஒரு கேள்வி. சரிங்களா? பறக்கிற புறாங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தா அந்த புறா கரெக்டாக இருக்கும், இது ஒன்று. சுதாரிக்கிறது மெயின். இந்த 3 விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லி கொடுங்க போதும். புறாவை நாம் எப்படி பார்த்துக்கணும்னாக்கா, புறா ஃபஸ்ட்டு நாம் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எப்படி பார்த்துக்கிறோம் புறா அந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். 2வது புறாவை வந்துட்டு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிங்க பிரதர்? அதானே நம்ம என்ன சாப்பாடு ஒன்றும் இல்லை பிரதர். நல்லா கேர் கொடுங்க, நல்லா ஜீவனம் ஆகிற மாதிரி கேர் கொடுங்க. புறாவை நல்லா மேவைங்கோ. காலையில் புறா விடும்போது 4 கடலைக்கால், வயிற்றில் ஒன்றும் இல்லைனாக்கா 4 கடலைக்கால் கொடுங்க. இல்லைனாக்கா கேரில் இன்ச்சா தண்ணி கொடுத்து புறா விடுங்க. என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு 10 ஆட்டுன்ட்டு 10 கடலைக்கால் 12 கடலைக்கால் கொடுத்துட்றாங்க. இப்போ இவ்வளோ பெருசாக வயிறு வைக்கும் புறா எங்கே ஆடுது? கண்டிப்பாக இல்லையா? அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சம் தாக்கத்து எதனா வேணுமானாக்கா புறா கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி தாக்கத்துண்டை கீக்கத்துண்டை எதனா ஒன்று ஒரு கோழி மாதிரி நைட்டு நாளைக்கு புறா விடுறனாக்கா இன்னைக்கு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது போட்டுக்கோனா புறா வந்துடும். கண்டிப்பாக. அப்புறமா சுதாரணை எப்படி பண்ணாக்கா, புறா எவ்வளோ லாங் டைம் ஆடிய உடனே புறா எடுத்துன்னு போயிட்டு உள்ளே போட்டு கேர் போட்டு ஆகுறது. அதுக்கு அவ்வளோ குளுக்கோஸ் தண்ணியை கொடுத்துட்டு திருப்பி ரிகவர் பண்ண பரவாயில்ல. அது நெக்ஸ்ட் டைம்ல வீடியோ பண்ணும்போது கிளியரா சொல்றேன். கண்டிப்பா நான் பண்ணுவேன். என்ன பண்றோம் அது கிளியரா சொல்லிறேன். கண்டிப்பா வீடியோ வைக்கிறது ஒண்ணு இல்ல. இது கண்டிப்பா انا போன டைமே நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இருந்தாலும் சொல்லிறேன். கண்டிப்பா நம்ம கத்துன பில்டிங் கட்டறது ஒண்ணு இல்ல. கண்டிப்பா ஷோக்கு நான் 10 வரா இன்னொரு 12 வர விடணும். கண்டிப்பா அதனால கண்டிப்பா அண்ணா என்ன தெரியுங்களா, இன்னொன்னு எல்லாருக்கும் போன தடவை கேட்டது தான், எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் இருக்கும், பேக் போன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ண ஒரு பேக் போன் இருக்கும்ல, அவங்கள மட்டும் நீங்கள் உங்கள் பேர் சொல்கிறீங்களா? இல்லை 100% அது சொல்லாதே இல்லை. ஷோக்கே பண்ணுறது தவறு இல்லை. கண்டிப்பாக நம்ம விஷ்ணு நிக்கலா பாபுன்ட்டு. ஓகே பண்ணி நம்ம இப்போ பண்டே பாபுன்ட்டு. ஓகே 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 இவரு பண்டே பாபுன்ட்டு பண்ணுறோம். சரிங்க. இன்னும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஐயோ டீம் அன்னைக்கே பார்த்துட்டானே எத்தனை பேர் டீம்னு. ஓகேண்ணே டைம் இல்லை அதனால. ஓகே. அப்புறமா நம்ம ஆடப்படி சர்க்கிள்ல வந்துட்டு நம்ம மனோஜ் ஓகே. அப்புறமா நம்ம வாஷிங்டன்ல பிரசாந்த் இருக்கா பையன். ஆமா ஓகேண்ணே. அவர் ரொம்ப நல்லா உடானு வர திருப்பி பண்ணிட்டேன். நைட்ல 1 hour பேசுவோம். ஓகே. உடான் எப்படி பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம், எல்லா பிரசாந்த் கிட்ட நல்லா பேசுற பண்ற. அப்புறமா நம்ம தினியன்டிக்கிறார் ஆல்ரெடியில. ஓகே. அவர் பேர் வந்துட்டு நம்ம வச்சுட்டு சோட்டேவால். ஏன்னா கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே ஓகே. வந்து சோட்டேவால்ன்ட்டு அவன் பேர். அவர் சப்போர்ட். ஓகே. நவீன ஆடுகுடியில இருக்கிறான். ஆடுகுடி சரி அண்ணா. ஓகே ஓகே ஓகே. இன்னும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. யார் பேரும் மிஸ் பண்ணா பேஜார் பண்ணிக்காதீங்க. ஓகே. ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட். அண்ணா ஓப்பனா சொல்லனாக்கா நம்ம நிக்கில் இவ பாபுன்ட்டு, விஷ்ணு, இவ சீனு வந்துட்டு, சோனு, பாஸ்கர் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இந்த வருஷம் நம்ம பரவாயில்லை. கண்டிப்பா வந்து காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆனா உடானலா பாக்குறது இவங்க தான் பசங்க தான். கண்டிப்பா. ஆனா ஒண்ணு பாபனா அப்பலேருந்தே இருக்காரு. ஆனா நிம்மத்திரம் ஒன்றே வந்து பிரச்சனை என்னன்னா, அண்ணா கூட ரொம்ப வருஷமா நீங்க டிராவல் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களா? நீங்க அண்ணாக்கு ரிக்வஸ்ட்ன்றது ஒன்று இருக்கு, ஒரு அட்வைஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இது நீங்க பண்ற மாதிரி இருந்தா என்ன சொல்லுவீங்க அண்ணாக்கு, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்லை, அண்ணா பறக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்மள கேட்குவாங்க. ஓகே. என்னப்பா பண்ணது பாஜி எப்படி பண்றதுன்ட்டு நம்ம கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க அந்த ஐடியால எத்தனை வராங்க போறாங்க. ஓகே ஓகே. அவங்க வெளியே பர்சனல்
வேலையா இருக்கும், வெளியே போயிடுவாரு, நம்மள நம்பி விட்டுன்னு பசங்க இருக்கிறாங்க வந்துட்டு. ஓகே. அவங்க என்ன சொல்லுவாரு, எப்படி பாஜி பண்ணிட்டு எப்படி பறந்துச்சு எல்லாம் கேட்குவாங்க. அப்புறமா மறாத நாள் உடன் கொண்டுட்டக்கு அப்புறமா அண்ணா நீங்க வரணும் ஒரு நாள் உக்காரணும் புறா பார்க்கணும்னாக்கா அவங்க உக்காந்து பார்க்குவாங்க. சரிப்பா நீ பண்ணுன்னு சரி நான் உடன் செட் பண்ணிக்கிறேன்ட்டு அவ்வளோ ஃப்ரீடம் எங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தான் நம்மளுக்கு இந்த வருஷம் புறா பறந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா மாதிரி கெச்சாங்கனாக்கா கண்டிப்பாண்ணே. ஆனா உண்மையாவே நல்லா டியூட்டி பண்ணிக்கிறாங்க எல்லாரும். கண்டிப்பாண்ணே டியூட்டி பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஒன்றிங்க போராடுறனாக்கா அவங்க கீழே ஆகுறது இல்ல உண்மையாண்ணே நீங்க அது. ஆனா ஆக்சுவலி இது மிகப்பெரிய விஷயம். இப்ப நீங்க கடைசி ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒருத்தனாலே எதுவும் பண்ண முடியாது, ஒரு டீம். இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கண்ணா, நான் தான் விட்டேன்னு சொல்றாங்க. அந்த பேச்சு இல்லை எனக்கு. அதனால தான் உங்களுக்கு பிடிக்கும். இது இருந்தால் ஓப்பனாக பேசுறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது இது. ஆனால் ஒன்று ஃபைனலாக இந்த யங்ஸ்டருங்களுக்கு வரப்போகிற இதுக்கு இந்த ஷோக் பண்ணுற எல்லாரும் என்டையர் ஷோக்தாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புனாக்கா, போய் பாருங்க, எல்லா வீட்டில் புறா இருக்கும், எல்லார் வீட்டில் புறா இருக்குது. அங்கே 12 ஹவர் ஆக்சிடென்ட் அதுக்குள்ளே எடுத்துணுண்டா 12 ஹவர் ஆடுறது. அங்கே 5 ஹவர் ஆச்சுனாக்கா அந்த புறா எடுத்துனுவாங்க, 3 ஹவர் ஆச்சுனாக்கா அந்த புறா எடுத்துனுவாங்க. கஷ்டப்பட்டு புறா விடுங்க, புறா ஆடும். அவ சொன்னா இவ சொன்னான்ட்டு கேட்காதீங்க. நான் ரொம்ப மோசம் போயிட்டுக்கிறேன். 10 பேர் பொய்க்கார இருக்கும்போது ஒருத்தர் உண்மை நண்பன் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் ஷோக்கில் கூட அவ்வளோதான். குரு 1000 பேர் குரு இருக்கலாம், 2 பேர் 3 பேர் கரெக்டாக குரு கேட்டாக்கா ஆறாமல் புறா விடும். சரி இது ஒன்று மட்டும் கற்றுக்கோங்க. அப்புறமா சும்மா யூடியூப்பில் வரும். இப்போ பார்த்துருக்குறோம் நம்ம பாகிஸ்தானில் ஏதோ டேப்லெட்டுங்கெல்லாம், பாகிஸ்தான் போகிறதெல்லாம் டேப்லெட் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த டேப்லெட் கேட்டா டேப்லெட் போட்டால் சாயந்தரம் போராடுறதெல்லாம் போய் அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நானும் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று சாச்சான்னு சொல்ல நானும் பண்ணிக்கிறேன். அதில் ஒன்றும் ரிசல்ட் இல்லை. லைஃப்னு சொல்கிறேன், நீட்டாக போரா விடுங்க. நம்ம குருமூர்த்தி அண்ணா பாஸ் என்ன சொல்கிறாங்களோ இங்கிட்ட அதுதான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அது போட்டு இது போட்டு புறா பால் பண்ணாதீங்க. ஆனால் குருமூர்த்தி அண்ணா டானி ரோடு. ஆமாம் ஆமாம் கர்நாடகா லெஜெண்ட் அவர். ஓகே. போன டைம் இருக்கும்போது அவர் இருந்தாருங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவராகட்டும் நம்ம முருகன் ஆகட்டும் 2 பேர் எனக்கு குருங்க தான். 2 பேர் குருங்க தான். மிச்சம் அண்ணா தம்பிக்கும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஆனால் அண்ணா குருங்க வந்துட்டு அவர் 2 பேர் தான். ஆனால் அவங்க சொல்கிறது நான் இப்போ கூட சொல்லிக்கிறேன், அது இது போட்டு புறா பால் பண்ணாதீங்க. சீல் டைமில் எப்படி ஆடுதோ அப்படி விடுங்க. கண்டிப்பாக. இல்லைனாக்கா லைட்டில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், திராட்சையோ இல்லை பாதாமியோ இந்த மாதிரி புறா கொடுத்தா கொஞ்சம் ரைஸ் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது விட்டு இதெல்லாம் பண்ண போகாதீங்க. புறா பால் பண்ணிக்கிறீங்க. உண்மையான. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இவ்வளோ போல்ட்டாக பேசுகிறேன் நான் எங்கேயும் பார்க்கல. இருந்தாலும் அண்ணே உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ என்னோடய வேர்டை நோட் பண்ணிங்க. அடுத்த வருஷம் எப்படின்னு இல்லை, உங்களோட ரெக்கார்டு வந்து 13 ஹவர் தாண்டி இருக்கும். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்புங்க, உங்கள் டீமும் நம்ப. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக பாசிபிள் அண்ணே. ஸோ ரொம்ப நன்றி அண்ணே. நான் கேட்டதுக்கு உங்கள் பர்சனல் வேலையை விட்டுட்டு வந்து எனக்காக நீங்கள் டைம் இல்லை பரவாயில்ல. ஸோ உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நம்மளுக்கு ரொம்ப ஆசை எல்லாம் யூடியூப் நல்லா பாருங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணாதான் யூடியூப் அவங்க பண்ணுறது கூட ரொம்ப ஆசையாகும். நல்லா புது வீடியோ பண்ணான்னு ஆசையாகும். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பார்க்கணும், வீடியோங்க பார்க்கணும். தப்பின்னுனாக்கா கமெண்ட்ல போடுங்க, ரைட்டிங்ஸ்னா கூட கமெண்ட்ல போடுங்க. ஒன்றும் தொந்தரவு இல்லை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரசாந்த். நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. தேங்க்ஸ் அண்ணே. ஓகே அண்ணே. பை அண்ணே.